எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் அழகு கணேஷ். வடமலையான் ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையத்தில் நான் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். எதுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் நம்ம பேசுகிறோன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி, அதாவது 18ஆம் தேதி 8வது மாதம் அன்னைக்கு வந்து வேர்ல்டு பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டே கொண்டாடுறாங்க. அது எதுக்கு இந்த 18ஆம் தேதி 8வது மாதத்தை கொண்டாடினாங்கன்னா, ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மக்களுக்கு சொல்கிறதுக்காக. 18/8 இது என்ன மீன் பண்ணுதுன்னா, லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ல் ஒருத்தருக்கு பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நிறைய தடவை நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருவீங்க, பெருசா 1 in 8 women get breast cancer சொல்லுவாங்க. அப்போ நான் 8 பேர் உட்காந்துருக்க ரூம்ல அப்படின்னா 8 பேர்ல ஒருத்தர் கேன்சர் தான், அப்படி கிடையாது. இதோட ஃபுல் அர்த்தம் என்னன்னா, ஒரு பெண்மணி 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுல மாதிரி ஒரு 8 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 8ல் ஒருத்தருக்கு பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இது அந்த அளவுக்கு ஒரு காமனான வியாதி. இப்போ எல்லாரும் கேன்சர்னு சொன்னா எல்லாருக்கும் வர்றது வந்து மெயின் திங்ஸ் வந்து ஒரு பயம். ஃபர்ஸ்ட் ஒன்று, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று பயத்தில் இருப்பாங்க, இன்னொன்று அலட்சியம். அலட்சியம் எப்படின்னா, எனக்கு வரவே வராது, இதை பற்றிலாம் நான் கேட்டுக்கவே தேவையில்லைன்னு. பட் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, மார்பகம்னு ஒன்று இருந்தால் அதில் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரஸ்ட்டை பற்றி ஏன் இவ்வளோ நம்ம டீட்டெயில்டாக வந்து நிறையா பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு டேட்டில் ஒரு அர்பனைஸ்ட், ஒரு சிவிலைஸ் ஒரு சிட்டியில் இருக்க மக்களை பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் ஃபார் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். இதில் ரொம்ப ஒரு விசித்திரமானது என்னன்னா, இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கவும் முடியக்கூடிய வியாதி. ஆனால் ஒரு சில அறியாமைகள்னால இன்னைக்கு டேட் வரைக்கும் எல்லாரும் ஒரு லேட் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஒரு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிற முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் 1 ஒரு ஸ்டேஜ் 2ல பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிச்சோம்னா ஆல்மோஸ்ட் 100% கியூரபிள். வேறஸ் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா அந்த கியூரை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்காக தான் இந்த அவேர்னஸை பற்றி மாறி மாறி பல இடத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மார்பகத்தோட தனித்துவம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு லேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இதுக்கு மேலே வளர போகிறது கிடையாது. ஏன்னா உடம்பு குண்டாகலாமே தவிர அவங்க கை காலோ அவங்களோட உடம்போட வளர்ச்சியோ வேற இருக்க போகிறது கிடையாது. பட் அவங்க உடம்புல இருக்க மார்பகம் வந்து ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லையும் நிறைய சேஞ்சஸ் உண்டாக்கிட்டே இருக்கு. கடவுள் மார்பகத்தை படைக்கப்பட்டது குழந்தைகள் பால் கொடுக்கறதுக்காக. ஸோ ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ என்ன ஆகும்னா, ஓகே இந்த சைக்கிளில் ஒருவேளை இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக மார்பகம் பெருசாக ஆரம்பிக்கும். அந்த சைக்கிளில் அவங்க பிரெக்னென்ட் ஆகலையா, அப்போ மார்பகம் திருப்பி சுருங்க ஆரம்பிக்கும். இதை வந்து டெவலப்மெண்ட், வளர்றது பேர் டெவலப்மெண்ட், சுருங்குற பேர் இன்வல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நார்மல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வல்யூஷன்ல நடக்கிற சில சேஞ்சஸ், அது பேர் அபரேஷன்ஸ். இதை கலெக்டிவா ஆண்டின்னு சொல்லுவோம், ANDI, அபரேஷன்ஸ் இன் நார்மல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வல்யூஷன். இதுல நடக்க மாற்றங்கள்னால வர்றதுதான் பெரும்பாலான பிரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ். மார்பகத்தை எனக்கு சார் ஒவ்வொரு மாதவிடாய் அப்போ மார்பகத்துல வலி வருது, எனக்கு மார்பகத்தை திடீர்னு பார்த்தா ஒரு கட்டி மாதிரி தெரியுது, மார்பகத்துல வந்து ஒரு தடிமன் இருக்கு, இந்த மாதிரி வர எல்லா இதையும் குரூப் பண்றது பேர் தான் ஆண்டி. இந்த ஆண்டி கீழே வர்ற எந்த கட்டியுமே கேன்சர் கட்டியா மாறாது. ஸோ கேன்சர் கட்டியா மாறுறது இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இது ரெண்டு எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிறது தான் பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதாவது சுய மார்பக பரிசோதனை. இதை எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ நான் இந்த லிங்க் கீழே போட சொல்றேன். அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு 5 to 6 minutes வீடியோ. அது ரொம்ப அழகா அனிமேட்டடா இருக்கும். நீங்க வீட்டில் எல்லாரும் உட்காந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ஒரு பிரஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணுங்கிறது ஒரு அனிமேஷன் வீடியோ போட சொல்றேன், பாருங்க. இப்போ இது எதுக்காக பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்றோம் அப்படின்னா, ஒரு பெண்மணிக்கு எது அவங்களுக்கு நார்மல். இப்போ உடம்பு உறுப்பு இருக்கு இல்லையா, எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் பிரஸ்ட் லெஃப்ட் பிரஸ்ட் எடுத்தாலே ஒரு பிரஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஒரு பிரஸ்ட் சிறுசா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில கட்டிகள் எப்பவுமே ரொம்ப நாளாவே இருந்திருக்கும், அது அவங்களுக்கு நார்மல். வேற சடன் சேஞ்சஸ் எதுவும் வருதா இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்றது பாக்குறதுக்கு தான் பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். நிறைய பேர் ஓகே உடனே ஐயோ சுய மார்பக பரிசோதனை வீடியோ பார்த்துட்டேன், உடனே வீட்டுக்கு போய் வேகமா எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்கான்னு தடவி பார்க்குறது, அது கிடையாது. இந்த பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் டிசிப்ளின்டா ஒவ்வொரு மாசமும் கரெக்டா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கு அப்படின்னா, பீரியட்ஸ் முடிஞ்சு 5வது நாள். ஏன் அப்படி சொல்றோம்னா, பீரியட்ஸ்க்கு முந்தின டைம் மார்பகம் ஒரு ஹெவியா இருக்கும், தொட்டு பார்த்தா வலி இருக்கும், அப்ப நம்மளுக்கு எக்ஸாமின் பண்ண முடியாது. கரெக்டா பீரியட்ஸ் முடிஞ்சு 5 days கழிச்சு, அப்போ மார்பகம் யூஸ்வலி கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், அப்ப நம்ம தொட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன கட்டிகள் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். 2வது நம்மளுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு, அப்பதான் நம்ம பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, ஏஜ் கூட கூட. அந்த டைம் வந்து கேலண்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. கரெக்டா மாசம் 1ஆம் தேதியான குளிக்கும் போது எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா இது என்ன மாதிரி புது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மார்பகத்தில் புதுசா ஒரு கட்டி இருக்கலாம், இல்லாட்டி மார்பகம் காம்பு வந்து கொஞ்சம் உள்வாங்கலாம்,
இல்லாட்டி மார்க் காம்ல வித்தியாசமான டிஸ்சார்ஜ். நார்மல் லைட்டா தண்ணி மாதிரியோ லைட்டா பால் மாதிரி வர்றது நார்மல், பட் திடீர்னு பிளட் மாதிரி வருது, இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு கலர்ல டிஸ்சார்ஜ் வருது. அதே மாதிரி திடீர்னு பார்த்தா மார்பில் புது விதமான நரம்புகள் வர்றது, இல்லாட்டி மார்பகத்துக்கு மேலே இருக்கிற தோல் ஆரஞ்சு பல்ல தோல் மாதிரி ஒரு மாதிரி சுருங்கி போற மாதிரி, இதை மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கேன்சரா இருக்கலாம். சரி, இப்போ சுய மார்பக பரிசோதனை பண்றோம். திடீர்னு பார்த்தா ஒரு லேடி வந்து, சார் எனக்கு திடீர்னு ஒரு கட்டி மாதிரி பார்க்குறேன் சார், கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 90% ஆஃப் தீஸ் கட்டிஸ் வந்து சாதாரண கட்டிகளாக தான் இருக்கும். ஸோ ஒரு சாதா கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சாதா கட்டி தொட்டு பார்த்தீங்கன்னா உருண்டு ஓடும். மார்பகத்துக்கு உள்ள கட்டி உருண்டு ஓடும், அது பயப்பட தேவையில்லை. வேற கட்டி அசைக்க பார்க்குறீங்க, மார்பகத்தோட கட்டி அசையுது, அது பயப்பட வேண்டிய கட்டி. ஓபியில் இன்னைக்கு நம்ம நிறைய பேஷண்ட் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றது, சார் நான் கட்டி பார்த்தேன், ஆனால் அதில் வலியே இல்லை, அதனால நான் சாதாரண கட்டி நினைச்சு உட்காந்துட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சார் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தேன், இது பால் கட்டியா இருக்குமோ நினைச்சு விட்டுட்டேன் அப்படின்பாங்க. இந்த தப்பை செய்யவே கூடாது. கேன்சர் கட்டிகள் பெரும்பான்மை வகை வந்து வலியே இருக்காது. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் கேன்சர் வலியை உண்டாக்கும். ஸோ இது காமன் மித், எல்லாரும் நினைச்சுக்கிறது, ஓகே கட்டி இருந்தா வலி இருந்தாதான் அது கேன்சர் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஒரு வலி இல்லாத கட்டி திடீர்னு புதுசா வருது, நம்ம போன மாசம் பார்த்தோம் இல்லையே இந்த மாசம் வந்திருக்குன்னா தயவு செய்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ டெஸ்ட்டுக்குன்னு போறோம். இப்போ இந்த டெஸ்ட்டுகள் பண்றதுக்கு என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் எல்லாரும் சொல்றது அல்ட்ராசவுண்ட். ஸோ உங்களுக்கு ஏஜ் ஒரு 40 வயசு கீழே இருக்குன்னா அல்ட்ராசவுண்ட் மட்டுமே போதுமானது. ஒரு 40 வயசு மேலேனா மேமோகிராம் சொல்லி ஒரு கம்பைன் பண்ணுவாங்க. மேமோகிராம்ங்கிறது மார்பகத்துக்கு இருக்க எக்ஸ்ரே. இது ரெண்டும் பண்ணி பார்த்தோம்னா அந்த கட்டி என்ன மாதிரி கட்டி, சாதா கட்டி தானா இல்லாட்டி கேன்சர் மாதிரி கட்டியாங்கிறத ஒரு கேரக்டரைஸ் பண்ணி பைராய்ட் ஸ்டேஜிங் ஒரு ஸ்டேஜிங் கொடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ சந்தேகப்படுற மாதிரி கட்டினா அதை சத பரிசோதனை பண்ணணும். இப்போ சத பரிசோதனை நிறைய வகைகள் இருக்கு. இதுல கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொன்னா ட்ரூ கட் பயாப்சின்னு சொல்லுவாங்க. ட்ரூ கட் பயாப்சிங்கிறது ஒரு நீடில் மாதிரி இருக்கும், பெருசா ஒரு தழும்பு கூட வர தையல் போடுற மாதிரிலாம் இருக்காது, சின்னதாக மருத்துவ ஊசி போட்டு 5 மினிட்ஸ் ப்ரொசீஜர். அது எடுத்துட்டோம்னா என்ன டைப் ஆஃப் கேன்சர், அது கேன்சர் தானாங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிரஸ்ட் கேன்சர் என்டையர் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன டைப், அதில் நிறைய சப்டைப்ஸ் இருக்கு. ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவா இருக்கா, ஹெர்2 ரிசெப்டர் பாசிட்டிவா இருக்கா, அதோட ப்ராலிஃபரேட்டிவ் இண்டெக்ஸ் K67 சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேரக்டரைஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு பார்த்துக்கிறதுக்கு தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரூ கட் பயாப்சி. வெறும் FNAC மட்டும் வச்சு இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட் பண்றது கஷ்டம். ஸோ வி ஹேவ் டு டு ட்ரூ கட் பயாப்சி பண்றோம். அது என்ன டைப் ஆஃப் கேன்சர் கண்டுபிடிச்சிட்டு கேன்சர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஸ்டேஜ், அப்புறம் ஸ்டேஜிங் ஒர்க்கப், அதுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கேன், சிலருக்கு பெட் ஸ்கேன் தேவைப்படும். இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிரஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஒரு சர்ஜரி தேவைப்படும், ஒரு கீமோதெரப்பி தேவைப்படும், அப்புறம் ரேடியேஷன் தேவைப்படும். சில சமயங்களில் இந்த பயாப்சி எடுக்கிறதுக்கு ரொட்டீன் காட்டிலும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் தேவைப்படலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு, நீங்கள் பிரஸ்ட் கேன்சர்னு ஒன்று வந்துருச்சு, உங்க தெரிஞ்சவங்க யாருக்கா இருக்காங்கன்னா எங்கே போய் வைத்தியம் பார்க்கணும்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், உதாரணத்துக்கு நான் ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், நான் வந்து கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக சர்ஜரி படிச்சிருக்கேன், MCH சர்ஜிக்கல் ஆங்காலஜி என்னோட டிகிரி. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், அவங்க DM மெடிக்கல் ஆங்காலஜி படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் MDRT. ஸோ இந்த 3. அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் ஸ்கேன் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு ஒரு கேன்சர் ஸ்டேஜிங் பண்ணுறோம், பெட் ஸ்கேன் இருக்குன்னா அது மாதிரி நியூக்ளியர் மெடிசன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா. சில சமயங்கள் சில டிஃபிகல்ட் பயாப்சிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா டிசிப்ளின் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கேன்சர் ஒரு ரொம்ப ஏர்லியாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட்டும் உங்களால் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து நான் வந்து சார் ரொம்ப அட்வான்ஸ்டு இவங்க பிரஸ்ட் கேன்சர் இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் அறியாமையினால ஒரு லேட்டான ஸ்டேஜில் வருவாங்க. இப்போ இது வந்து இந்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் மீன் சரி படிக்காமல் இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கிறதுனா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க, பார்த்தா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான கூச்சம். எங்க இதை பத்தி சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இங்கதான் தவறுகள் நடக்குது. இன்னொரு காமன் கொஸ்டின் எல்லாரும் என்கிட்ட வந்து பேஷண்ட்ஸ்லாம் கேட்கறது, சார் பிரஸ்ட் கேன்சர் எதனால வருது? நான் சும்மா சொல்லிடுற எல்லா வீடியோவில் வந்து மார்பகம் நல்லா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு, நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. பட் எல்லாரும் காமனா கேட்கறது எதனால இந்த மார்பக கேன்சர் வருது? இதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் தான். அதில் மெயினாக வந்து ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன்.
ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் எப்போல்லாம் நம்ம உடம்புக்கு டியூரேஷன் ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருக்கோ அப்போ நம்மளோட மார்பக கேன்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெண்மணி சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ற 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட அந்த மென்சுரல் சைக்கிள் டியூரேஷன் ரொம்ப கூட போகுது. நார்மலாக மெனோபாஸ் எல்லாருக்கும் ஒரு 55 இயர்ஸ்ல நிற்குது, அவங்களுக்கு இன்னும் கூட தாண்டி போகுது. அப்போனா அந்த டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் ஈஸ்ட்ரஜன் கூடுது. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரெக்னென்ட் ஆகும்போது நல்ல அந்த ஒரு 10 மாசத்துக்கு வந்து எந்த பீரியட் சைக்கிள் இருக்காது. அப்போ வந்து ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஷர் கம்மியாயிரும், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் கூட வரும். ஸோ பிரெக்னன்சி இஸ் ஆக்சுவலி ப்ரொடெக்டிவ். ஸோ ஒருத்தங்க குழந்தையே பெற்றுக்காம இருக்காங்கன்னா அது பிரெஸ்ட் கேன்சர் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங், குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு 10 மாசம் பீரியட்ஸ் எதுவுமே வராது. அப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்குமே பீரியட்ஸ் வராது. ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங், பிரெக்னன்சி இது ரெண்டுமே ப்ரொடெக்டிவ் அகேன்ஸ்ட் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ ஒருத்தங்க வந்து குழந்தைக்கு தாய்ப்பாலே கொடுக்கல, பிரெக்னென்ட்டே ஆகலை அப்படின்னா அவங்களோட ரிஸ்க் கொஞ்சம் கூடுது. சரிங்களா? ஸோ இது காமன். இப்போ அந்த ஈஸ்ட்ரஜன் பேசுறோம் இல்லையா, ஈஸ்ட்ரஜன் வந்து ஓவரியிலிருந்து மட்டும் உருவாகாது. ஒரு லெவலுக்கு மேல மெனோபாஸ் ஆயிடுச்சு, அப்போ ஓவரி ஃபங்க்ஷன் இழந்துருது. அதுக்கப்புறம் உடம்புல எங்க இருந்து ஈஸ்ட்ரஜன் வரும்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க கொழுப்புல இருந்து. ஸோ ஒருத்தங்க உடல் பருமனா இருக்காங்க, நல்லா மெனோபாஸ் ஆயிடுறது, ரொம்ப வெயிட் போட்டு குண்டாயிடுறாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற நார்மலா சுரக்கிற ஸ்டீராய்டு ஹார்மோன் உடம்புல இருக்க ஃபேட்ல அரோமடேஸ்னு ஒரு என்சைம் மூலமா ஈஸ்ட்ரஜனை மாறி பிரெஸ்ட் கேன்சர் உருவாக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும், ரொம்ப குண்டா இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்ற விஷயமும் அதுதான். ஸோ அதர் தட் பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் ஒரு ஏஜ்ல ரொம்ப வெயிட் போட்டு ரொம்ப ஃபேட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் போக எண்டோமெட்ரியம் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை உள்ள வரக்கூடிய லைனிங்ல கேன்சர் வரலாம், குடல் கேன்சரும் வரலாம். ஸோ உடல் பருமனை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். இது போக இன்னைக்கு ஒரு மாடர்ன் கல்ச்சர் எல்லாரும் ஸ்மோக்கிங், அல்கஹாலிசம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. பிகாஸ் இது ரெண்டுமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். அதுக்கப்புறம் ஹெரிடிட்டி, யாராச்சும் அம்மா வழியாவோ அப்பா வழியாவோ பிறந்தவங்களுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காச்சும் பிரெஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான ஒரு ஸ்லைட் ரிஸ்க். உடனே எங்க அம்மாவுக்கு பிரெஸ்ட் கேன்சர் எனக்கும் வந்துருமோன்னு பயப்படலாம் வேண்டாம். எதா இருந்தாலும் இந்த சேம் மந்த்லி பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த டெஸ்ட்டுகள்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் காமன் காசஸ் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர். இன்னொரு ரொம்ப காமனாக தவறு நடக்குது என்னன்னா, இப்போ நம்ம வராங்க, நம்ம எல்லாரும் வந்து பயம் கொடுக்கறது. சர்ஜரினா வந்து மார்பகத்தை எடுத்துருவாங்க. அது கிடையவே கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணோம்னா மார்பகத்தை எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மார்பகத்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஷேப்பு, அதே சைஸுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி சூப்பராக வைத்தியம் பார்க்க முடியும். இங்க இந்த தவறான இது, அதே மாதிரி கீமோதெரப்பி கொடுத்தா முடி கொட்டி போயிடும், கீமோதெரப்பி கொடுத்தா உடம்புலாம் வலிக்கும், அது மாதிரி ரேடியேஷன் கொடுத்தா உடம்புலாம் எல்லாம் வெளியே சொல்றது வந்து கரண்ட் ஷாக் வைக்கிறாங்க, இதெல்லாம் தவறா பரப்பக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிடுறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வேண்டாம் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போனால் உடம்பு புண்ணாக்கிடுவாங்க சொல்லி நான் சைடு எஃபெக்டே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்று வைத்தியங்கள், ஆயுர்வேதாவா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், ஹோமியோ இது மாதிரி போய் தவறான இடத்துல மாட்டிக்கிட்டு அங்க போய் ஒரு வேலை பார்க்காத வைத்தியம் பார்த்து முத்துனதுக்கு அப்புறம் திரும்பி வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சார் ஏதாவது பண்ணுங்கன்னா நம்மளால ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜ் 4 போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அங்க குணப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம அந்த கஷ்டங்களை கம்மி பண்ணதான் பார்க்க முடியும். ஸோ அங்கதான் மேஜர் தப்புகள் நடக்குது. ஸோ தயவு செய்து ஒரு விழிப்புணர்வோட இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்த விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க விஷயம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேசிக்கலாம். கரெக்டான எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ், எனக்கு நான் பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேன்சர் பத்தி சந்தேகம் இருக்கா, www.nccn.org, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பேஷண்ட் கைட்லைன்ஸ், டாக்டர்ஸ்க்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, பேஷண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் விஷயங்கள் கிளியரா வரும். சும்மா ரேண்டமா போய் கூகுளில் போய் தப்பா போய் கத்துக்காம ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் பார்த்துக்கோங்க, என்ன செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கரெக்டான ஒரு ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையத்தில் போய் வைத்தியம் பாருங்க, உங்களை இந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றிக்கோங்க. Thank you. Breast cancer awareness is not just for October. You should be checking your breasts for changes every month. We'll help you take the confusion out of doing your breast self-examinations. BSE. Your first line of defense against breast cancer. Once you start doing regular breast self-examinations, you'll become familiar with how your breasts normally feel, and you'll be able to notice any changes that may occur. Breasts often feel lumpy because of fibrous and fatty tissue, milk glands, and ducts. 50 to 60% of the lumps you may feel are harmless, such as a fluid-filled cyst that you can move around, which will feel like a mini water balloon with some give to it.
This cyst may change size during your menstrual cycle. A buildup of fibrous tissue may also produce a hard or firm lump that is movable. There are also pseudolumps, which could be scar tissue from a breast surgery, a dead fat deposit, a rib pressing into the breast tissue, or hardened silicone from a breast implant. Cancerous lumps are oddly shaped, not round. They can feel bumpy like a golf ball and very hard or firm like a slice of carrot. They will not move, but the tissue around them may. A clinical exam and mammogram can tell if the lump is cancerous. 80% of breast lumps turn out to be non-cancerous. All women over the age of 20 should be doing monthly BSEs, and it only takes 15 minutes. The best time to examine your breasts is at the end of your menstrual cycle, when breasts are not as tender. If you no longer have a menstrual cycle, do your exam the same day every month. If you are nursing, do your exam after your breasts are empty. The BSE is done by seeing and feeling. The first part of your BSE is seeing. Check your breasts by standing in front of a full-length mirror. Become familiar with how your breasts normally look with your arms down at your sides, raised over your head, and from the side. It's normal for one breast to be larger than the other. You should be looking for changes in shape, a flattening, dimpling, or bulging of the breast, a texture change to the skin, including a white scale-like appearance or orange peel skin, a hard knot, which can be smaller than a pea, tenderness or soreness, color changes, moles, rashes, skin irritations, and nipple changes, such as a change in position, an inverted nipple, or any discharge. The discharge may include blood, or it may be watery, milky, or yellow. You should also check for changes by pressing your hands into your hips and tightening up the muscles around your chest. Then bend forward at the waist with your arms relaxed at your sides. These positions help you notice any dimples or puckering, which could possibly be a tumor pulling on the breast tissue. The second part of your BSE is feeling. Check your breasts, both lying down and standing up. Pause the video here and grab a pillow for this part of the exam. While lying down, place a pillow under your shoulder and place your hand under your head. This extends the breast tissue, allowing you to examine all of the breast area, from your collarbone to under your bra line and your armpit area. Use the pads of your 3 middle fingers to feel your breast. Using a smooth touch, vary the pressure from soft to firm, so you can feel from shallow to deep into the tissue. Examine the entire area with a circular motion the size of a dime. Repeat this technique under your armpit as well. Gently squeeze your nipple to check for any discharge. Now repeat this process with your other breast. There are 3 different methods of checking your breasts. Choose the one that you're most comfortable with. The circular method. Starting at your nipple, work outward in a spiral, checking the entire breast and armpit area. The line method. Starting in the armpit area, move your fingers down to below your breast to the bra line, then over the width of your fingers and back up to your neckline. Continue working up and down, checking the entire breast area to the center of your rib cage. Or the wedge method. Starting at the outside edge of your breast, work towards your nipple. Like slicing a pizza, you're checking one slice at a time until the entire area has been covered. Then check your armpit area. After you've checked both of your breasts while lying down, repeat using one of these methods while standing. Some feel it's easiest to do this in the shower. If you think you feel something, or you're not sure that what you're feeling is normal, see your doctor for a more complete examination. During your visit, your doctor may ask you the following questions. When and how did you first notice the lump? Do you have any pain, nipple discharge, or fever? Do you check your breasts regularly? And is this lump a recent change? Have you had any type of injury to your breast? Are you taking any hormones, medications, or supplements? You should begin having annual mammograms at age 40, or earlier if recommended by your doctor.
Mammograms are effective in discovering lumps. On average, a mammogram will detect a lump 1 to 3 years before it can be felt. Approximately 200,000 women are diagnosed with breast cancer every year. Don't be a statistic. Check your breasts regularly and schedule your annual mammogram.